அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு புதன்கிழமையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு காலைல நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை என்ன நினைக்கிறீங்க? டிவி போட்டு பார்க்குறது தான். ஆனால் லீவு விடலை. சரி வாங்க நம்ம கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு அடுப்பில் உலைய வச்சுட்டு இன்றைக்கி பருப்பானம் தான் வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணி பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆயிடுச்சு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், இனிமேல் லீவ் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் கூட நல்லா இருட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம எழுப்பணும், பெட்டை மடித்து வைக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு இங்கிட்டு பருப்பு பார்த்தீங்கன்னா 1 pot சாம்பார் தான் செய்ய போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுட்டு அப்படி குக்கரில் விசில் விட்டாச்சு. எப்பயும் போல் ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணேன். யாருக்காவது எமர்ஜென்சியாக சாம்பார்னுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தெரியாதவங்க இதில் கொஞ்சமாக ஜீரகம் போடுவேன். ஜீரகம் போட மறந்து போயிட்டேன். சரி பூண்டு தான் போட்டிருக்கோம்ல, அதனால் அது வந்துட்டு ஈக்குவல் ஆயிரும். அப்புறம் என்ன, எப்பயும் போல் டீயை குடிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு வெந்துருச்சா அதை வடிச்சிட்டு ஒரு அடுப்பில் தம்மில் போட்டாச்சு. முட்டை வந்துட்டு இப்போலாம் அவ்வளோவா அவிக்கிறதே இல்லை, அது ஃபீல் பண்ணும்ல. அதனால் இன்றைக்கி முட்டையை அவிச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டையை அவிக்கிறதுக்காக உப்பு போட்டு ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு இதுதான் பொரியல் பண்ண போகிறேன். கடுகுளுந்த பருப்பு போட்டுட்டு ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கேரட் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இனிக்காத உருளைக்கிழங்கா, கேரட் பீன்ஸுன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, இனிக்காத உருளைக்கிழங்கா தாங்கன்னு சொல்லி தான் வாங்கினேன். இல்லைன்னு வைங்களேன், டேஸ்ட்டே நல்லாவே இருக்க மாட்டேங்குது இனிச்சிச்சின்னா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இனிக்கல, சூப்பராக இருந்துச்சு ரெண்டோட காம்பினேஷனுமே. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதையும் தாளித்து விட்டுற வேண்டியது தான். கடுகுளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இங்கிட்டு வந்துட்டு கிழங்கையும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுட்டு அப்படியே பருப்பை ஊற்றியாச்சு. கடைசியில் தான் மாங்காய் போடுவேன். ஃபஸ்ட்டே போட்டோன்னு வைங்களேன் கரைஞ்சி போயிடுமா, அதனால தான். என்னதான் இருந்தாலும் இந்த சாம்பார், மீன் குழம்புலலாம் மாங்காய் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கம்மியாக தான் கொடுத்து விடுறேன். ஏன்னா லஞ்சை வந்துட்டு சாப்பிடாம வச்சிடறான்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸு சொல்லியிருக்காங்களா. சரி ஸ்நாக்ஸை கம்மி பண்ணிட்டா லஞ்சை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாள்ல, அதனால் அப்படி தான் கொடுத்து விடுறது இப்போல்லாம். எனக்கு தனியாக டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர் தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னையிலேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படியே பாத்திரம் கழுவுறது, வீடு நீட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும்ல, அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஊற்றி வச்சுருக்கேன். போகும்போது அம்மா வீட்டில் அப்படியே கொடுத்துட்டு போகணும். ரூமையும் பெட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே விரித்து அழகாக வச்சாச்சு. நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். அஃபினம்மா ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். வீடையும் பெருக்கிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தும் வச்சுட்டேன். மேடம் பாருங்கள், ரிமோட்டை உடச்சி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ரிமோட்டை உடச்சி அதை வாங்குறதே பெரிய வேலையாக இருக்கும். நல்ல மழை பார்த்தீங்களா.